ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோடு 23 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். உங்களுக்குமே இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா ஏதாச்சும் எமோஜியை போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய கமெண்ட் வந்து இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. அந்தளவுக்கு வந்து ஹாப்பியாக தான் வந்து இருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கி என்னால் ஒரு எபிசோடு தான் வந்து போட முடியும். என்ன அப்படின்னா இப்போயே 6 மணி ஆயிடுச்சு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. இதை அப்லோட் பண்ணால் 8 மணி. அதுக்கப்புறமா நான் வீடியோ போட்டு நீங்கள் பார்த்து அதுக்கு வாய்ப்பில்லை. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நைட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஷெடியூலில் வந்து போட்டுடுறேன். ஃபஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்துடும். நாளைக்கு 6 மணிக்கு மேலே இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுடுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நேற்று கமெண்ட் பண்ண மாதிரியே ஏதாச்சும் ஒரு எமோஜியை வந்து கமெண்ட் பண்ணி விட்டு வந்து போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோவை அந்த பச்சை சொக்கா டீம் வந்து செமையாக அட்டாக் பண்ணியிருப்பாங்கள்ல இந்த எபிசோடு. அதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ மயக்கம் ஆகிற நிலைமையில் முன்னாடியே பார்க்குறான். முன்னாடி பார்த்தா அந்த ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தவன் தான் இப்போ நான் உன்னை காப்பாற்றணுமான்ற மாதிரி கேட்க, ஹீரோ அதுக்கு நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நான் திரும்பவும் சொல்கிறேன், உன்னை காப்பாற்றணுமான்ற மாதிரி அந்த ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தவன் கேட்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல வந்து மயங்கிடுறான். என்ன இவன் மயங்கிட்டானான்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு தூக்க போகும்போது பின்னாடி இருந்த அந்த 2 சோல்ஜர்ஸுமே யார் இவன், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இல்லவே இல்லையே, அதுக்குள்ளே எப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அந்த சோல்ஜர்ஸில் ஒருத்தன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அவன் அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தவனும் தூக்கி தோல் மேலே வச்சுக்க, இப்போ நீ அவனை கீழே விடலைன்னா நான் உன்னை வந்து அட்டாக் பண்ணுறதா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த உலகம் நான் மாறிடுச்சின்னு நினச்சேன், ஆனால் இந்த உலகம் ஒன்றுமே அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட வெப்பனை வந்து வெளியே எடுக்கிறான். அவன் அந்த மாதிரி வெப்பனை எடுத்து வெளியே நின்றுருக்க ஹீரோ வரதுனாடி பொழந்துருப்பான்ல, அவனுமே அந்த இடத்துக்கு ஓடி வந்து வரான். வந்தவனும் யார் இவன் புதுசாக வந்து இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, டேய் தம்பி, இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடு, இல்லைன்னா உன்னை அட்டாக் பண்ணுறதா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் சின்ன குழந்தைங்களா, உங்களால் என்ன அட்டாக் பண்ண முடியுமான்ற மாதிரி வந்து கேட்க, அதுக்கு அவனும் ஏதோ நீ சொல்கிற மாதிரி பார்த்தா அந்த வெப்பனை வச்சு எங்களை அடிச்சிருவ போல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வெப்பனை வச்சு சும்மா வித்த காட்டுறதுக்கே அவன் வந்து பயந்துடுறான். இதில் ஒரு ஸ்லாஷை வந்து போட, அங்கே இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே இங்கே என்ன நடக்குது, இப்போ எப்படி கிளைமேட் வந்து மாறுது, எப்படி இருட்டாகுது அப்படின்ற மாதிரி பயத்திலே வந்து இருக்காங்க. அவங்களோட ஃபேஸில் ஒரு டார்க்கான ரெட் எனர்ஜி வந்து பட, என்னடான்னு முன்னாடி பார்த்தா ஒரு ரெட் மூன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். இது ரெட் மூனா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்தது கூட இல்லை, இவனுக்கு கூட நான் போட்டி போட்டேன்னா கண்டிப்பாக என்னை பொழந்துருவான்ற மாதிரி அவனும் பயத்தில் இருக்கேன். எனவே நீங்கள் எதிர்த்துட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் சாக வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வந்து பண்ணுறான். அந்த அட்டாக் என்னடான்னா அந்த சோல்ஜர்ஸை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் சல்லியாக வந்து போக வைக்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஒரே அட்டாக்ல எங்கள் எல்லாருமே வந்து கொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல அவன் சல்லியாக வந்து போகிறான். இதுக்கு தான் நான் அப்போயே வார்னிங் கொடுத்தேன், எதுவுமே கேட்காம என்கிட்ட சண்டைக்கு வந்து இப்படி செத்துட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பவரை வந்து கேன்சல் பண்ணுறான். இப்போ அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. இதுக்கு தான்டா நான் அப்பயே சொன்னேன், என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வேற காப்பாற்றணுமான்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்து போகிறான் அந்த இடத்த விட்டு. அவனுமே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் கிளம்ப அந்த இடத்த சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல அந்த தண்ணியில் வந்து ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு வந்து இருக்கான். காலையிலேருந்து உக்காந்துட்டு மீன் பிடிக்கிறேன், இன்னும் ஒரு மீனை கூட வந்து கண்ணில் படலை, மாட்டவும் இல்லை. இன்றைக்கி என்ன நேரம்னே வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி அவனும் உக்காந்துட்ருக்க, அந்த நூலுமே டக்குன்னு அசைய, இது பெரிய மீன் எதுவும் வந்திருக்கு போல், அதனால தான் நூல் அசையுதுன்ற மாதிரி அந்த தூண்டியில் கையில் எடுத்தவனும் வெளியே வந்து இழுக்கிறான். இருந்தாலும் அந்த மீன் வந்து வெளியே வர்ற மாதிரி தெரியல. ஹே மீனை, உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது, நான் 80 வருஷமாக மீன் பிடிக்கிறேன், உன்னால் என்னை ஏமாற்றவே முடியாது, இப்போ வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனும் ஃபோர்ஸாக இழுக்க மீனுமே வெளியே வந்துடுது. ஆனால் வந்தது மீன் இல்லை, ஒரு பொண்ணு. என்னடா நான் மீனுக்கு தூண்டில் போட்டால் ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் பார்க்க, யார் அந்த பொண்ணுன்னா வேறு யாருமே இல்லை, ஹீரோயினி தான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த மீன் பிடிக்கிற தூண்டிலுமே வந்துருக்கு. அந்த மீன் பிடிச்சவனும் காய்ங்க எல்லாத்தையுமே வெட்டிட்டு வந்துருக்கான். அவனுக்கு பின்னாடி தான் ஹீரோயினுமே வந்து இருக்காங்க. ஹீரோயினுமே லைட்டாக வந்து கண்ணை முழிச்சிட்டு எழுந்திருக்க, ஓ நீ எழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து கேட்குறான். யார் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் ஷாக்காக, நான் உன்னை அந்த ஆத்தங்கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், நீ அங்கே மயங்கி கிடந்திருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சூப்பை வந்து எடுத்துக்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஹீரோயினையும் அவனை பார்த்து பயப்பட, நான் மறந்தே போயிட்டேன், என்னோடய முகத்தை பார்த்துட்டு நீ பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு,
இந்த இடத்துல வைக்கிறேன். சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து நீ குடிச்சிரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போறான். போகும்போதே நான் ரொம்ப நாளா தனியா இருந்தேன். அதனால தான் என்னோட முகத்த பத்தி நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்ல, அப்புறம் உன்னோட பேர் என்னன்ற மாரி வந்து கேட்குறான். ஹீரோயினி என்னோட பேரு மறந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவனோட அப்பா, அப்புறம் மோயங்கோட ஞாபகமும் வந்து வருது. அந்த நானாரி கேங்கோட ஞாபகமும் வந்து வர, லாஸ்ட்டா ஹீரோவோட ஞாபகமுமே வந்து வருது. ஹீரோயினியும் தலைய பிடிச்சிக்கிட்டே, "இதெல்லாம் யாரு? இவங்கலாம் யாரு?" அப்படின்ற மாரி வந்து கத்திட்டு வந்து இருக்காங்க. அவனுமே ஒரு மாதிரி ஷாக்கோட வந்து பார்க்க, "இவங்கலாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஞாபகம் வந்து வருது. நான் என்ன மறந்துட்டேனா?" அப்படின்ற மாரி அவங்களும் வந்து பார்த்துட்டுருக்க. அந்த இடத்துல ஒரு சின்ன டைம் ஸ்கிப். அதுக்கப்புறமா ஹீரோயினி பக்கத்துல அவனுமே வந்து உட்காந்துட்டுருக்க. "அப்படின்னா உனக்கு எந்த ஞாபகமும் இல்லையா? அப்படின்னா இரு, நான் உனக்கு ஞாபகம் வர ஒரு பொருள எடுத்துட்டு வரேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரொம்ப வீராப்பா கிளம்புறான். அவனுமே ஹீரோயினியோட பெண்டன்ட்ட எடுத்து குடுத்துட்டு, "இந்தா இந்த பெண்டன்ட்ட பார்த்தாவாச்சும் உனக்கு எதனா ஞாபகம் வருதான்ற மாரி கேட்க, "இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்ற" மாரி ஹீரோயினியும் சொல்ல, "அப்புறம் ஏன் உன் கையெல்லாம் நடுங்குது?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஹீரோயினியும் மூச்சு இழுத்து விட்டுட்டு, "இந்த பெண்டன்ட் எனக்கு ரொம்ப நெருங்களோடது போல வந்து தெரியுது. ஆனா இது உண்மையிலே யாருதுன்றது வந்து தெரியலன்ற" மாரி சொல்லிட்டு அழுந்துட்டு வந்து இருக்காங்க. ஆஹா! இந்த பொண்ணோட அழுகைய நான் எப்படி நிப்பாட்டுறதுன்ற மாரி அவனும் வந்து பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல சீன கட் பண்ணி வேற ஒரு வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு உள்ள யாரோ டீய வந்து ஊத்திக்கிட்டு இருக்கான் ஒரு வயசானவனும், அப்புறமா ஹீரோவ காப்பாத்துனான்ல அவனுமே. அவங்களுமே ரொம்ப நேரமா ரொம்ப ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் இத பண்ணேன், அத பண்ணேன் அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் "நீ இந்த சின்ன பையன எங்க இருந்து கண்டுபிடிச்சன்ற" மாரி சொல்லிட்டு அவனுமே அந்த டீய வந்து எடுக்குறான். இந்த சின்ன பையனவா, நான் ஒரு ஆத்தங்கரையில ஹெர்ப்ஸ கலெக்ட் பண்ண வந்து போனேன். அந்த இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பையனுக்கு ரொம்பவே சிவியரான டேமேஜ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படின்ற மாரி கேட்க, ஒண்ணும் இல்ல 4, 5 சோல்ஜர்ஸ் அவன அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுகிட்ட இருந்தே அவனால சமாளிக்க முடியல. உத வாங்கிட்டு இருந்தான் நாயி அப்படின்ற மாரி சொல்லிட்டு செமையா வந்து கலாய்ச்சிட்டு வந்து இருக்கான். ஹீரோ மயக்கமான நிலைமையில உள்ள படுத்துட்டு இருக்க, இவங்க 2 பேரும் இதே மாரியே அரட்டை அடிச்சுட்டு வந்து இருக்காங்க. லாஸ்ட்டா "நீ அவனுக்கு சொல்லி தர போறியா?" அப்படின்ற மாரி கேட்க, "எத சொல்லி தரணும்? அவனுக்கு எல்லாமே வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா அவனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் சொல்லி தருவேன்ற" மாரி சொல்ல, ஹீரோவும் அதே டைம்ல வந்து கண் முழிக்கிறான். நான் சின்ன வயசுல பவர் இல்லாம அவன போலவே வந்து சுத்திட்டு இருந்தேன்ல, அப்ப இவன பார்த்த மாரியே தான் வந்து இருக்கு. நானும் அதே நிலைமையில தான் வந்து இருந்தேன் அப்படின்ற மாரியெல்லாம் வந்து சொல்றான். அவனுமே "நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, நீ அவனுக்கு சொல்லி தர போல" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோவும் அந்த நேரத்தில கதவ திறந்துட்டு வந்து வரான். "நீ எழுந்துட்ட போல" அப்படின்ற மாரி இவங்களுமே கூப்பிட, "ஆமா, இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன்?" அப்படின்ற மாரி அவனுமே மூச்சு வாங்கிட்டு வந்து கேட்குறான். "ஓ! உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா?" அப்படின்ற மாரி அந்த தாத்தாவும் வந்து கேட்க, கேட்டுட்டு, "நான் தான் உனக்கு வைத்தியம் பார்த்தேன். இவன் தான் உன்ன கூட்டிட்டு வந்தான்ற" மாரியும் வந்து சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? இந்த ஆளா என்ன கூட்டிட்டு வந்தான்? இந்த ஆளு அங்க இருந்தவன் தானே?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மயக்கமான நிலைமையில இருந்த கொஞ்ச நஞ்ச ஞாபகத்த வச்சு யோசிச்சு பார்க்குறான். அப்ப நானு பவர் இல்லாம வீக்கா இருந்தேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு மனசுக்குள்ளவே, அப்புறம் ரெமி அப்படின்ற மாரியும் வந்து நெனைக்கிறான். சடனா அவனுக்கு ஏதோ வந்து மண்டி வந்து போடுறான். இந்த வலி என்ன இவ்ளோ பயங்கரமா வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, அந்த தாத்தா மனசுக்குள்ளவே இவனுக்கு நான் பவர்ஃபுல்லான மருந்த வந்து குடுத்தேன். இருந்தாலும் இந்த வலி அவனால தாங்க முடியுமான்றது வந்து தெரியலன்ற மாரி வந்து சொல்றாங்க. ஹீரோவுமே செமையா வந்து கஷ்டப்பட்டுருக்க, இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பாடிய வச்சிருந்தாலும் இந்த வலியக்கு தாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவன நான் இப்பயே தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாரியும் வந்து சொல்றான். அதுக்குள்ளவே ஹீரோவ கூட்டு வந்தவன் எழுந்து வந்து போக, அவனுமே வந்து ஷாக் ஆகுறான். ஹீரோவுமே தட்டு தடுமாறி ஒரு இடத்துல போய் நின்னுட்டு, "ரெமி நல்லா தான் இருப்பான்ட்டு நெனைக்கிறேன். இப்ப நான் டக்குனு வந்து போயே ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, பின்னாடி வந்தவன், "இப்ப நீ என்ன அந்த பொண்ண வந்து பார்க்க போறன்ற" மாரி வந்து கேட்க, "ஏய், அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு உனக்கு தெரியுமான்ற" மாரி ஒரு மாதிரி வந்து கேட்குறான். "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ நல்லா தான் இருப்பான்ற" மாரி சொல்ல, அது எனக்குமே தெரியும். அவள லாஸ்ட்டா நான் என்னோட கண்ணால வந்து பார்க்கணுன்ற" மாரி சொல்ல, "அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்ற" மாரி ஹீரோவ பார்த்து அவன் வந்து கேட்குறான். "உன்னோட ஹெல்ப்பும் வேணாம், ஒரு மண்ணும் வேணான்ற" மாரி அவனும் கிளம்ப, "டேய் அந்த இடத்துல நெறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்கடா. நீ இந்த நேரத்துல போனன்னா, இந்த பவர வச்சுக்கிட்டு உன்னால அவன தடுக்க முடியாதுன்ற" மாரி சொல்ல, "யோவ் என்னய்யா சொல்றன்ற" மாரி இவனுமே வந்து திரும்பி பார்க்குறான். "அதுக்கு தான்டா நான் அப்பயே சொன்னேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்ற" மாரி வந்து கேட்க, ஹீரோவும் "எனக்கு புரியல. நீ ஹெல்ப் பண்றேன்னா அப்படின்னா" வந்து கேட்குறான். "நான் உனக்கு மொத்த வித்தையும் கத்து தரேன். எனக்கு தெரிஞ்சத நீ ஏத்துக்கிறியான்ற" மாரி வந்து கேட்க, சரி ஓகேன்ற மாரி வந்து ஹீரோ சொல்றானா என்னன்றதெல்லாம் வந்து தெரியல. அந்த இடத்துல சீன கட் பண்ணி, வேற ஒரு இடத்துல கேரேஜ் வந்து போது. கேரேஜுக்குள்ள போயிட்டு இருந்தவங்களும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுமே ரொம்ப தூரம் வந்து வந்துறேன். அப்புறம் அடுத்த லைன் பாடுங்கன்ற மாரி உள்ள இருந்தவங்களும் கேட்குறாங்க. அதுக்கு அவனும் இன்னொரு லைன வந்து பாட, ஹீரோயினி அடுத்த லைன வந்து பாடுறாங்க. "அப்படின்னா உனக்கு என்ன அடுத்த லைன் வந்து தெரியுமான்ற" மாரி கேட்க, சின்ன வயசுல நான் படிச்சது போல ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்கு. அதனால தான் என்ன அறியாமலே நான் வந்து பாடிட்டேன்ற" மாரி வந்து சொல்ல,
அப்படின்னா உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம டிவைன் செட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே மீதி ஞாபகம் வந்து உனக்கு வந்துரும்ன்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து போகிறான். ஹீரோயினுமே சரி ஓகேன்ற மாதிரி வந்து சொல்ல இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. சரி ஓகே, டாட்டா பை பாய். ரொம்ப பேசாமல் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த கமெண்ட்டை வந்து போட்டு விட்டு போங்க. நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைமை பின் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைமை பின் பண்ணி கமெண்ட் பண்ணாததுனால எனக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றதே வந்து தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை வந்து பின் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு எமோஜை வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். சரி ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் பார்க்குறேன். டாட்டா பை பாய்.